Taste the Daily. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் தொடர் மழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அரூர் பேரூராட்சி நிர்வாகம் கால்வாய்களை முறையாக தூர்வாராததால் லிங்கபுரம் ஏரியில் இருந்து வெளியேறும் நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளது. இதனால் விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த மழை காலங்களில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை இல்லாதக்கும் போது இந்த ஏரியை தூர்வாரி இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ சிரமம் வராது. ரெண்டாவது அந்த மது வழியாக போகிற தண்ணியை வாய்க்கால் சுத்தம் பண்ணி அதற்கான ஏற்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ பயிர் சேதம் நடந்திருக்காது. அதற்கான வழிமுறை தமிழக அரசு உடனடியாக இந்த டைம் ஆச்சு எங்களுக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் கிளியாற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தனியார் பேருந்தை மீட்பதில் 2வது நாளாக சிக்கல் நீடிக்கிறது. தொடர் மழையால் முதலாந்தகம் ஏரியிலிருந்து வெளியேறி வரும் 7000 கன அடி உபரி நீர் கிளியாற்றின் வழியாக செல்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவ்வழியாக 50 பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து சகாயநகர் அருகே கிளியாற்றில் சிக்கியது. 2வது நாளாக ஆற்றில் தண்ணீர் குறையாத நிலையில் தண்ணீர் குறைந்தால் மட்டுமே பேருந்தை மீட்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்ரீ ரங்கராஜபுரம் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக தரைப்பாலம் முழுகியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழை காரணமாக ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரால் தரைப்பாலம் முழுகியது. இதனால் ஸ்ரீ ரங்கராஜபுரம் கிராமத்தில் இருந்து நெல்லியாங்குளம் கிராமத்திற்கு அவசர தேவைக்கு செல்லும் மக்கள் பாலத்திற்கு மேல் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை மேம்பாலமாக உயர்த்தி அமைத்து தர வேண்டி பலமுறை முறையிட்டும் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் பெரிய ஆண்டாங்கோவில் அமராவதி தடுப்பணையில் ஆர்ப்பரித்து செல்லும் நீரை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். தொடர் மழை காரணமாக அமராவதி அணையில் நீர்வரத்து அதிகரிப்பால் 36,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. அமராவதி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீரை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்து சென்றனர். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.